Hi friends, welcome to my Deepshali's Kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's Kitchenல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும். நீங்க வீட்ல ஃப்ரைட் ரைஸ்லாம் ட்ரை பண்றீங்கன்னா இதை நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அது மேலே இருக்க மண்டை தனியாகவும் கீழே இருக்க அந்த கொம்பு தனியாகவும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்க மண் எல்லாமே நல்லா க்ளீனாக ரிமூவ் ஆகிடும். இதை நம்ம பட்டரில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணோடனே அதுலேருந்து தண்ணி விடும். இந்த தண்ணி ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகட்டும். ரெடியூஸ் ஆன பிறகு நீங்கள் ஓரிகனோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓரிகனோவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஷ்ரூம் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம இதுக்கு டைம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கலர்லாம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆன பிறகு நான் மொசரல்லா சீஸ் நல்லா துருவி ஆட் பண்ணிக்கிறேன். மொசரல்லா சீஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். சும்மா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த சீஸ் மெல்ட் ஆகி வரணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சூப்பரான ஒரு சீஸி கார்லிக் பட்டர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இது எப்போனா ஒரு வாட்டி சாப்பிடுங்க. நம்ம சீஸ்லாம் ஆட் பண்ணதால் அடிக்கடி இதை எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் இதை ஈவினிங்கில் ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா நீங்களே இதை வீட்டில் ரெடி பண்ணும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.